அங்கே தான் போகிறேன். அது போகிறதுக்கான ஸ்ட்ரீட்டே வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்பாட்டு. எதிரில் நீங்கள் பார்க்குறது தான் சென்ட் ஸ்டீஃபன்ஸ் பெசிலிக்கா. இது ஒரு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல மிருகங்கள் சண்டையெல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க, ஹெட்ஸ் தியேட்டர்னு சொல்லிட்டு. 1838 ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சு. அப்போது மக்கள்லாம் இங்கே தான் வந்து தஞ்சடைஞ்சாங்க. ஆனாலும் இங்கே இருந்த நிலத்தை மக்கள் சர்ச் கட்டுறதுக்காக கொடுத்துட்டாங்க. ஸோ சென்ட் ஸ்டீஃபன்ஸ் பெசிலிக்கா வந்திருக்கேன். இங்கே தான் நான் டிக்கெட்டிங் ஆஃபீஸ் போயிட்டு டிக்கெட்ஸ் வாங்கினேன். ஆக்சுவலாக 2 விதமாக டிக்கெட் விற்கிறாங்க. ஒன்று வந்து சர்ச் ஹால் மட்டும், அது வந்து 2000 ஹங்கேரியன் காயின்ஸ். மேலே வந்துட்டு டெரஸ் இருக்குது. ஸோ டெரஸ் வித் அந்த ட்ரெஷரின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் பார்க்கணுன்னா 3500. ஆனால் தனித்தனி டிக்கெட்ஸு நம்ம ஆக்சுவலாக மொத்தமாக எல்லாம் சேர்த்து பார்க்கணுன்னா 4500 பவுண்ட்ஸ். ஹால் டிக்கெட் மட்டும் எடுத்திருக்கேன். ஏன்னா இன்டீரியர் ஆஃப் த பெசிலிக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் அங்கே உள்ளார ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதை காட்டுறதுக்கு தான். சென்ட் ஸ்டீஃபன்ஸ் பெசிலிக்கான்றது ஒரு ரோமன் கேத்தலிக் பெசிலிக்கா, பியூடபெஸ்ட் ஹங்கரியில் இருக்கிறது. இதுக்கு ஸ்டீஃபன் பேர் ஏன் வச்சாங்கன்னா, அவர் தான் ஹங்காரியை ஆண்ட முதல் ராஜா. 975 1038 வருஷம் வரைக்கும். இன்றைய ஹங்காரியில் 3வது மிகப்பெரிய சர்ச் இதுதான் மிகப்பெரிய சர்ச் பியூடபெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். இது ஒரு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாகவும் இருக்குது. இந்த சர்ச்சை ஜோசப் ஹில்டன்றவர் நியோ கிளாசிக்கல் ஸ்டைலில் டிசைன் பண்ணியிருக்காரு. 1858 வருஷம் இந்த டோம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, முழுசாக இடிச்சிட்டு மறுபடியும் முதலேருந்து கட்ட ஆரம்பித்தாங்க. ஹில்டு இறந்ததுக்கப்புறம் 1867 மிக்லாஸ் இபுலன்றவர் இதை நியோ ரெனசன்ஸ் ஸ்டைலில் கட்ட ஆரம்பித்தார். இதுக்கு அடிக்கல் நாட்டினது எம்பரர் ஃப்ரான்ஸ் ஜோசப் I. இவரை பற்றி நம்ம நிறையா இனிமேட்டு பார்க்க போகிறோம். மொத்தம் 54 வருஷம் ஆச்சு இதை கட்டி முடிக்க. 1905 யோசப் காசர் அப்படின்றவர் இந்த வேலையெல்லாம் முடித்தார். பியூடபெஸ்ட்லேயே ஹங்கேரியன் பார்லிமெண்ட்டும் இந்த சர்ச்சும் சம உயரத்தில் கட்டியிருப்பாங்க. அதாவது 96 மீட்டர் 315 ஃபீட். ஏன்னா அவங்க உலகியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரே முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க. இப்போ நம்ம இந்த சர்ச்சோடைய முக்கியமான ஒரு ஹைலைட்டான விஷயத்துக்கு வந்திருக்கோம். நான் வெளியிலேயே சொன்ன மாதிரி இந்த சர்ச்சோட ஹைலைட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த விஷயந்தான். இது என்னென்னா, உள்ள ஒரு கை இருக்குது. இந்த கை என்னென்னா பதப்படுத்தப்பட்ட கை, அதாவது சென்ட் ஸ்டீஃபனுடைய வலது கை. இதை அப்படியே ஒரு நினைவு சின்னமாக இங்கே வச்சுருக்காங்க.
சர்ச்சை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தது ஒரு மியூசியம் ஒன்று இருக்குது. இந்த மியூசியம்குள்ளே வழக்கம் போல் அவங்க நிறைய அரிய புகைப்படங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த சர்ச்சினுடைய வரலாறு, அதாவது எப்படியெல்லாம் உருமாறி வந்திருந்தது, எந்த ராஜாக்கள் கையில் இருந்துச்சு, என்னென்னலாம் மாற்றங்கள் நடந்துச்சு, உலக போரில் எப்படி இது டேமேஜ் ஆச்சு, திருப்பி எப்படி இதை கட்டுனாங்க அப்படின்ற விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்தால் இதை பொறுமையாக படித்து பார்த்துட்டு அடுத்த செக்ஷன் போகிறோம். நம்ம அடுத்த இடம் எங்கே போகிறோம்னா அந்த டோமுக்கு போக போகிறோம். இந்த டோமை ஆக்சஸ் பண்ணலாங்க. அதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று லிஃப்ட்டில் போகலாம், இன்னொன்று படிக்கட்டுகளில் ஏறி போகலாம். லிஃப்ட்டில் போனாலுமே 42 படிக்கட்டு ஏறுற மாதிரி தான் இருக்கும். மொத்தமாக 302 படிக்கட்டுகள், அதாவது ஸ்டீல் படிக்கட்டுகளாக இருக்கும். இதை ஏறி நம்ம மேலே போனால் நம்ம இந்த டோமு அடைஞ்சிருவோம். இந்த டோம் ஒரு ஆர்கிடெக்சரல் மார்வலுங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எத்தனை வகையான விஷயங்கள் இதை சுற்றி இருக்குன்னு. இது இன்ஜினியரிங் படித்தவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. டோம் ஆக்சஸ் வாங்கி உள்ளே எதுக்கு வந்தோம் அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரியும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டை மாடி மாதிரியான ஒரு இடம் இது. நம்ம இருக்கிறது புடபெஸ்டோடைய மிக உயரமான ஒரு கட்டடம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புடபெஸ்டோடைய ஃபுல் பனோரமிக் வியூ தெரியுங்க. இந்த அழகிய தலைநகருடைய கட்டடங்கள் எல்லாம் சின்னதாக தெரியுங்க. இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு ஃபுல் வியூ, அதாவது வீடுகள், கடைகள், மலைகள் எல்லாமே தெரியும். இது ஒரு ரொம்ப அழகான ஒரு வியூ. அதாவது நம்ம இந்த டோமை சுற்றி இந்த டெரேஸில் இருந்து அப்படியே நம்ம ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த அழகை ரசிச்சுட்டு ஆசை தீர புகைப்படங்கள், வீடியோலாம் எடுத்துகிட்டு பொறுமையாக கிளம்பலாம். இன்றைய தேதிக்கு சென்ட் ஸ்டீஃபன்ஸ் பெசிலிக்கா ஹங்கேரியோட ஒரு முக்கியமான பில்டிங்க. அதாவது டூரிஸ்ட்கள் நிறையா வந்து போகிற இடம். 3வது உயரமான சர்ச் ஹங்கேரியிலேயே. இந்த டோம் வந்து ஒரு பனோரமிக் வியூ வேறு கொடுக்குது. அதாவது 2016 இன்ஃபர்னோன்னு ஒரு படம் வந்துச்சு, ரொம்ப ஃபேமஸான படம். அது இந்த சென்ட் ஸ்டீஃபன் ஸ்கொயரில் தான் எடுத்திருக்காங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் வாய்ப்பு இருந்தால் ஹங்கேரி கண்டிப்பாக வாங்க, வந்து பாருங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை அன்டில் தென் பாய் பாய்.